இன்றைய தினமலர் செய்தியில் மத்திய அரசு இலங்கைக்கு நிவாரணப் பொருள் அனுப்பி வைப்பு. புயலுக்காக உதவி செய்கிறது மத்திய அரசு. ஆனால் இலங்கை நம்மை எதிரியாகவே பார்க்கிறது. என்ன சொல்வது? 450 லட்சம் கோடி இந்திய பொருளாதாரம் இலக்கை எட்ட ஓராண்டு தாமதமாகும். IMF அறிக்கையில் தகவல். கோவை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 13 வீடுகளில் 42 சவரன் நகை கொள்ளை. கொள்ளையர்களை சுட்டுப்பிடித்தது போலீஸ். செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரனடைன்ஸ் நாட்டில் 24 ஆண்டு பிரதமராக இருந்தவர் தேர்தலில் தோற்ற பரிதாபம். 6000 ஏர்பஸ் விமானங்கள் நிறுத்தம். இந்தியாவிலும் சேவை பாதிக்கும் ஆபத்து. முதுகு தேய்க்க ஆள் தேட வேண்டாம். ஜப்பானில் வந்தாச்சு நவீன மிஷின். ரஷ்யாவின் டேங்கர் கப்பல்களை ட்ரோன்கள் வீசி அடித்த உக்ரைன். கருங்கடலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். வணக்கம்.